இந்த கோவிலோட இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து மிதக்கும் கல் இருக்கு. ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்கு. ராமர் பாலம் கட்டுறப்போ யூஸ் பண்ண அதே வகையான கல் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல வச்சிருக்காங்க. இந்த கோவில் நீங்க ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த கல்ல நீங்க வழியில பார்க்கலாம். ஒரு தண்ணீல வந்து அந்த கல்ல போட்டு வச்சிருப்பாங்க. மிதந்துட்டு இருக்கும். முழுகாது. அதுக்கப்புறம் இந்த கோவில் பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருடைய இன்னொரு முகத்த பார்க்கலாம். நீங்க ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல அந்த 5 முகம் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு முகமும், சைட்ல 2 முகம், பின்னாடி ஒரு 2 முகம் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் முகத்த பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோவில் சுவற்றில பார்த்தீங்கன்னா, அழகிய வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஆஞ்சநேயர், ராமர் இதோட புராண கதை பத்தி ஒரு சில வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. நீங்க பார்த்து அழகா ரசிக்கலாம். இந்த கோவில்ல விநாயகருக்கு தனியா சன்னதி இருக்கு. அற்புதமா வலம்புரி விநாயகர் பார்த்தீங்கன்னா, காட்சி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் கோவில் தரிசனம் முடிஞ்ச அப்புறமா நம்ம வயிற்றுக்கு ஒரு விருந்து இருக்கு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸும் தொன்னை, இலவ பிரசாதம் குடுத்துட்டே இருப்பாங்க. புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல்ன்ட்டு மாத்தி மாத்தி 24 ஹவர்ஸும் பிரசாதம் கெடைச்சிட்டே இருக்கும். யாராவது புதுச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணா, கண்டிப்பா இந்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. திண்டிவனம் புதுச்சேரி மெயின் ரோட்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சவடி ஊர் இருக்கு. அங்க தான் பார்த்தீங்கன்னா, பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்கு.